மேக்கிங்கில் இருக்குது. சினிமாட்டோகிராஃபியில் கண்டிப்பாக இருக்குது. த கேமரா ரியலி ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ளெசண்ட்டாக. அதாவது ஒரு க்ரைம் த்ரில்லர் மர்டர் வந்து யூஸ்வலாக ஒரு கோர் இருக்கும். ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கோடி கோடி, அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க. பட் சம்டைம்ஸ் யூ கான்ட் see it ஆன் ஸ்க்ரீன். பாடல் காட்சிகளும் அப்படி இப்போல்லாம் வர வர உதயகுமார் சார் பற்றி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள், கதை அமைப்பு, திரைக்கதை, அந்த த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த 80s 90s அண்ட் ஏர்லி 2000s வரைக்குமே. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பிக் ஃபிலிம்ஸ், வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த பாடல்கள்லாம் பார்க்குற மாதிரியே இல்லை. வெரி பேட். அதெல்லாம் டான்ஸிங்கா, அதெல்லாம் ஸ்டெப்ஸானே தெரியல. அது ஸ்டெப்புன்னு சொல்லவே முடியாது. வெரி வல்கர், தேவையில்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் சென்சுவாலிட்டி, பட் இட் வாஸ் நாட் லுக்கிங், அதாவது அது வந்து ஆபாசமாக தெரியல, கண்டிப்பாக தெரியல. அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் த கோரியோகிராஃபர் as well. டைரக்டரோட பங்கு கண்டிப்பாக